வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரே வருஷத்தில் 50 படங்கள் நடிகர் எம்ஜிஆர் மற்றும் ரஜினியோட கிளாசிக்கான ஒரு ஹிட்டு. தன்னோட ஒரு தவறால் 42 வயதில் உயிரிழந்த ஒரு நடிகர், அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. சினிமாவில் சிலரோட குரலும் அவங்களோட உடல் மொழியும் ரொம்ப தனித்துவமானதுன்னே சொல்லலாம். அதை பிரதி எடுக்க முயற்சி பண்ணாலும் அந்த நேர்த்தியை வார்த்தெடுக்கவும் வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்படியான கலைஞர்கள்லாம் காலம் கடந்து வாழ்ந்திருக்காங்க. அப்படி ஒருவர் தான் மறைந்த நடிகர் சுருளிராஜன் அவர்கள்னே சொல்லலாம். ஒரே ஆண்டில் 50 படங்களில் நடித்து கரியரின் உச்சத்துக்கே போனாங்க. அவரோட கால்ஷீட்டுக்காக இயக்குநர்கள் காத்திருந்த காலம்லாம் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். தேனி மாவட்டத்தை சேர்ந்த சுருளிராஜன் அவர்கள் பெற்றோர் சின்ன வயசுலேயே உயிரிழந்துட்டாங்க. இதனால் தன்னோட அண்ணன் பராமரிப்பிலே வளர்ந்துருக்காங்க. தொடக்கத்தில் மெக்கானிக் கடையில் வேலை பார்த்துருக்காங்க. சினிமாவை கனவாக சொல்லி எட்டி பிடிக்கிறதுக்காக சென்னைக்கு ஓடி வந்திருக்காங்க. திமுகவோட தேர்தல் நிதியில் தான் தயாரிக்கப்பட்ட கருணாநிதியோட வசனம் எழுதிய காகித பூண்ட நாடகத்தில் நடிக்கிறதுக்காக சுருளிராஜன் அவர்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த நாடகம் வெற்றி பெற்றதுனால சுருளிராஜனுக்கான சினிமா வாய்ப்புகள்லாம் பிரகாசமாகவே கிடச்சிருக்கு. காகித பூ நாடகத்தை பார்த்த நடிகர் ஜெய்சங்கர் அவரோட நடிப்பில் 1965ஆம் ஆண்டு வெளியான இரவும் பகலுன்ற படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியான இந்த படம் ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்று ஹிட்டும் அடிச்சிருக்கு. அடுத்து அன்று கண்ட முகம்ன்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜெய்சங்கர் சுருளிராஜன் இடையிலான பிணைப்பு அதிகரித்ததுனால அடுத்தடுத்து ஜெய்சங்கர் நடித்த காதல் படுத்தும் பாடு, உயிர் மேல் ஆசை இந்த படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆரோட தண்ணீர் திருவிழா, சிவாஜியோட அஞ்சல் பெட்டி 520 படங்களில் நடிக்கிற வாய்ப்பும் இதுக்கப்புறமா கிடச்சிருக்கு. தொடர்ந்து எம்ஜிஆர் சிவாஜின்னு தொடங்கி ரஜினியோட அன்புக்கு நான் அடிமை, எல்லாமே உன் கைராசி இந்த மாதிரி பல படங்களில் நடிச்சிருக்காங்க. 1980ஆம் ஆண்டு 50 படங்களில் நடித்து சாதனையும் படைச்சிருக்காங்க. காமெடி மட்டும் இல்லாமல் குணச்சித்திர வேடம், முக்கிய கதாபாத்திரங்களும் சுருளிராஜன் அவர்கள் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக 1985ஆம் ஆண்டு விஜயகாந்தோட ஏமாறாதே ஏமாறாதே படம் தான் சுருளிராஜனோட நடிப்பில் வெளியான ஒரு கடைசி படம்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அவர் நடிக்கவே இல்லை. மது பழக்கத்துக்கு அடிமையானதுனால சுருளிராஜனோட உடல்நிலையும் மோசமாயிடுச்சு. இதுக்கப்புறமா எல்லாருமே சிரிக்க வைத்த சுருளிராஜன் கடந்த 1980ஆம் ஆண்டு உயிரிழந்துட்டாங்க. அவரோட மரணத்துக்கு அப்புறமா பல திரைப்படங்கள் வெளியாயிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.